பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைட்ஸ் இது குட்டே ஆகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிக்கிறா அலர்ட்ஸ் ஃபார் டிஎன் முடிச்சு படிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. எல்லா சோர்ஸுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமாகவே இருக்காங்க. சார் ஃபஸ்ட் ரவுண்டுக்கான ஸ்லைடிங் வந்து எப்போ சார் வரும்? ஃபஸ்ட் ரவுண்டுக்கான ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து எப்போ சார் வரும்? செகண்ட் ரவுண்ட் கால்ஃபரேஷன் வந்து எப்போ தான் சார் வரும்? அதை பற்றி ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பிளேஷன் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமாகவே இருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்தாப்புல வந்து என்ன அப்படி கேட்டீங்க அப்படின்னா ஸ்லைடிங் ரிசல்ட் ஏற்கனவே வந்து ஸ்டடி டெரிவேஷனும் முடிச்சிட்டாங்க. 12ஆம் தேதியிலேருந்து 15 வரைக்கும் முடிச்சிட்டாங்க. 12ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஸ்லைடிங்க்கு யாரெல்லாம் வந்து எழுதி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஸ்லைடிங் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஸ்லைடிங் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. அது வந்து 17ஆம் தேதி வந்து அவங்க கவுன்சிலேஷனில் வந்து கொடுத்தாங்க. நம்ம யூனிவர்சிட்டி கேட்கும்போது கூட என்ன சொல்லலாம் அப்படி கிடையாது, 17ஆம் தேதி மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண பார்க்கோம் சார். இல்லை அப்படின்னா நாங்கள் திங்கக்கிழமைக்குள்ளே நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இது திங்கக்கிழமை இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே வந்து டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நியூவாக ஒரு டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஸ்லைடிங்கான ரிசல்ட் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து வந்துடும். நேற்று வந்து யூனிவர்சிட்டி லீவ்னால நேற்று ரிலீஸ் பண்ணலை. சனிக்கிழமை வர வேண்டியது உங்களுக்கு 17ஆம் தேதி நேற்று சனிக்கிழமை வர வேண்டியது. அது வந்து என்ன அப்படிங்கன்னா முந்தின நாள் வரைக்கும் ஃபுல்லாக சர்டிஃபிகேஷன் அந்த ப்ராசஸ் நடந்ததுனால அவங்களுமே வந்து டிலேயில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து வந்துடும். ஈவினிங்குள்ளே வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஈவினிங் ஆஃப்டர்நூன்குள்ளே கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளதாக இல்லை. எப்போ வந்தாலும் நம்ம வந்து சொல்லிடுவோம். அதுக்கடுத்து டெலிகிராம்லேயும் போட்டுருவோம். ஸ்டேஜஸ் வந்து இருக்கா அப்படிங்கிற அடுத்து செகண்ட் ஸ்லைடிங் வரும், தேர்ட் ஸ்லைடிங் வரும். இதே மாதிரி தான் ஒரு வாட்டி ஸ்லைடிங் குட்டிங்க அப்படின்னா தேர்ட் ஸ்லைடிங் வரைக்கும் எந்தெந்த காலேஜ் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா சீட்ஸ் நிறைய வேக்கண்டாக இருக்குது. சீட்ஸ் வந்து நிறைய வேக்கண்டாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா நம்மளுமே வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். பார்த்தீங்களா கண்டிப்பாக வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ சார் இருக்கும் அப்படிங்கிறீங்களா? செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்தாப்புல உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே இன்னும் வந்து முடியல. சர்டிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து என்ன அப்படிங்கன்னா டிசி போனோஃபைட் சர்டிஃபிகேட் அதுக்காண்டி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த டேட்குள்ளே திருப்பி சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா சனிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. சில பேருக்கு திங்கக்கிழமை, சில பேருக்கு புதன்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்துருங்க. அப்போது புதன்கிழமை உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கும். புதன்கிழமைக்கு மேலே தான் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். எடி அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லும். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சீட்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஒரு 1000 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நான் ஒரு ப்ரூஃபோடு நம்ம வந்து போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படி கேட்டீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு உள்ளதே இருக்குது. பார்க்கலாம். எடி அப்டேட் கிடைச்சா நம்ம சேனலில்